ஒரு அதிசயத்தை செய்வேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யூதாவின் புத்திரர் பண்டிகைகளை ஆசரித்தாலும் பலிகளை செலுத்தினாலும் அவர்களிடத்தில் பாவம் அதிகமாய் இருக்கிறது. அவர்களுடைய ஆராதனையில் உண்மை இல்லை, மாய்மாலம் பண்ணுகிறார்கள். மனுஷன் முகத்தை பார்க்கும்போது கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயமும் கர்த்தர் மீது அன்பும் இருக்கும்போது அவர்களுடைய வாய் புத்தியுள்ள வார்த்தைகளையே பேசும். யூதாவின் புத்திரரோ தங்களுடைய வாயின் வார்த்தைகளிலும் மாய்மாலம் பண்ணுகிறார்கள். அவருடைய இருதயங்களில் தெய்வ பயமும் தெய்வ பக்தியும் இல்லை, ஆனால் அவருடைய வார்த்தைகளில் பக்தி இருக்கிறது. ஏசாயா அவருடைய மாய்மாலத்தை பற்றி சொல்லும்போது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். யூதாவின் புத்திரரோ கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளவில்லை. தங்கள் வாயினாலும் உதடுகளினாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்தை ஆளுகை செய்யவில்லை. அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கும் விருப்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுடைய ஆராதனையை ஆளுகை செய்யவும் இல்லை. அவர்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கிறது. இது மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று ஏசாயா சொல்லுகிறார். இவர்களிடத்தில் உண்மையான தெய்வ பயமும் தெய்வ பக்தியும் இல்லை. யூதாவின் புத்திரர் முன்னோர்களின் பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மோசேயின் பிரமாணத்தை விட அவர்களுக்கு முன்னோர்களின் பாரம்பரியமே மேலானதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிரமாணம் மோசேயின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது. இவர்களோ முன்னோர்களின் பாரம்பரியத்தில் கர்த்தருடைய பிரமாணத்தை தேடி பார்க்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய உபதேசத்தில் ஏசாயாவின் இந்த தீர்க்க தரிசன வாக்கியங்களை மேற்கோளாக சொல்லி இருக்கிறார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். மத்தேயு 15:8-9. யூதாவின் புத்திரர் ஆவிக்குரிய துன்மார்க்கத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஆவிக்குரிய நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். தம்முடைய நீதியின் பிரகாரமாகவும் நியாயத்தின் பிரகாரமாகவும் அவர்களை நியாயம் தீர்த்து தண்டிக்கப் போகிறார். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் புத்திரரிடத்தில் உண்மை இல்லை. அவருடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் இருதயத்தில் அகந்தையும் பெருமையும் இருக்கிறது. கர்த்தரோ அவர்களுடைய ஞானத்தை அவமாக்கி போடுகிறார். கர்த்தர் யூதாவின் புத்திரரை தண்டிக்கும் போது அவர்களுடைய ஞானிகள் ஞானம் கெட்டு போகும், அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும். அவர்கள் மாய்மாலம் பண்ணினார்கள், கர்த்தரை வஞ்சிப்பதற்கு முயற்சி பண்ணினார்கள். இப்போதோ அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தரை ஏமாற்ற நினைத்தவர்கள் இப்பொழுது ஏமாந்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவியமே மாய்மாலமாய் போயிற்று. மெய்யாகவே கர்த்தர் செய்திருக்கிற இந்த காரியம் ஓர் அதிசயமான காரியமாகும். இது அற்புதமும் ஆச்சரியமுமான காரியமாகும். ஞானிகள் திடீரென்று தங்களுடைய ஞானத்தை இழந்து போகிறார்கள். அவர்களுடைய ஞானம் கெட்டு போகிறது. இதுவரையிலும் விவேகிகளாக இருந்தவர்களின் விவேகம் இப்போது மறைந்து போகிறது. அவர்கள் விவேகம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய பெருமை அவர்களை விட்டு நீங்கி போகிறது. அவருடைய அகம்பாவமும் ஆணவமும் அவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் போகிறது. அவர்களுக்கு எல்லாம் மாயை ஆயிற்று. ஆவிக்குரிய குருட்டுத்தன்மைக்கு காரணம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் மாத்திரம் கர்த்தரிடத்தில் சேருகிறார்கள், தங்கள் உதடுகளினால் மாத்திரம் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள்.
அவர்கள் இருதயமோ கர்த்தருக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. கர்த்தருடைய அற்புதமான கிரியை. ஜனங்கள் தங்கள் வாயினாலும் உதடுகளினாலும் மட்டும் கர்த்தரை கனம் பண்ணினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வராது. அவர்களுடைய இருதயம் கர்த்தருக்கு தூரமாக விலகிப் போய் இருக்கிறது. அவர்கள் அழிந்து போவார்கள். ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் ஓர் அற்புதமான கிரியையை செய்கிறார். இது புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தையும் ஜனங்களுடைய வியாதிகள் குணமாகும் அற்புதத்தையும் குறிக்கும். இயேசு கிறிஸ்துவில் புதிய ஜீவன்கள் சிருஷ்டிக்கப்படுவார்கள். பழையவை ஒளிந்து போய் எல்லாம் புதியவையாகும். இயேசு கிறிஸ்துவிலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் மத்தியிலும் கர்த்தருடைய அற்புதமான கிரியை வெளிப்படும். கர்த்தருடைய அற்புதமான கிரியையை பற்றி புதிய ஏற்பாட்டின் பல வேத வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தின் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் மனுஷர் ஆச்சரியம் அடைவார்கள். அது மனுஷருக்கு ஆசீர்வாதத்தை தரும். அதே சமயத்தில் மனுஷரில் ஒரு பிரிவினர் சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நின்று தங்களுடைய அழிவை தேடிக்கொள்வார்கள். தங்களுடைய சொந்த ஞானத்தை உபதேசங்களாக பிரசங்கம் பண்ணுவார்கள். தங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்கு விரோதமாக கடினப்படுத்துவார்கள். உலகத்தின் ஆசைகளில் இவர்கள் சிக்கி இறுதியில் தங்களுடைய ஆத்மாவை இழந்து போவார்கள். கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள் மறுபடியும் திரும்பி கர்த்தரிடத்தில் வர வேண்டும். சுவிசேஷ செய்தியை கேட்டு தங்களுடைய ஜீவியத்தை அதன் சத்தியத்திற்கு ஏற்ற பிரகாரமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஜீவனும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மரணமும் உண்டாகும்.